எடப்பாடி பழனிசாமி சார் முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முதலீடு தான் என்ன நோக்கத்துக்கு சார்? என்னங்க எடப்பாடி பழனிசாமி தலைவர் வந்து அவர் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, எதிரி கட்சி தலைவர். அவருக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர். அதாவது அவரும் தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு முதலமைச்சராக இருக்கப்ப. அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் முதலீடு பண்ணுறதுக்கு போனார்னு சொல்லலாமா? அது மாதிரி சொல்ல முடியாது. முதலமைச்சர் வந்து இல்லைங்க, முதலமைச்சர் வந்து போகிறதுக்கு முன்னாடியே விமான நிலையத்தில் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டு போகிறார். முதல் தடவையாக ஐரோப்பிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போகிறோன்றாங்க. இன்றைக்கி ஸ்பெயினில் அதுக்கான கூட்டம் நடந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ முதலீடு எடுத்தாங்க, எத்தனை தொழிலதிபர்கள் கலந்துக்கினாங்கன்னு வந்திருக்கோம். அதில் அவருக்கு எடப்பாடிக்கு வேண்டியவங்க யாராவது ஐரோப்பாவில் இருந்தால், ஐரோப்பிய நாடுகளில் இருந்தால் அவங்களையும் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்க சொல்லி முதலீடு அந்த வழியாக பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் கூட அவருக்கு அரசு மருத்துவமனை தரம் என்னங்க அரசு மருத்துவமனை தரம் எல்லா மருத்துவமனையும் தரம் உயர்த்தப்பட்ட இல்லைங்க. எல்லா மருத்துவமனையும் தரம் உயர்த்த முடியாது. இல்லை இருக்கிற இல்லை மருத்துவமனைகளுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. துணை சுகாதார நிலையங்களுக்கு ஒரு செவிலியர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஓரிரு மருத்துவர்கள் தான் இருப்பாங்க. மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு 30 படுக்கைகள், ஒரு 4-5 மருத்துவர்கள் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் இவ்வளோ மருத்துவர்கள் இருப்பாங்க. அதனால் எல்லா மருத்துவமனையுமே தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்குமான்றது தெரியல. இருந்தாலும் இல்லை அதை பார்த்துட்டு வந்தேன். இப்போ கூட நான் வரும்போது அச்சரப்பாக்கம் மருத்துவமனையை பார்த்துட்டு வந்தேன். அங்கே 30 படுக்கைகள் இருக்குது. டெய்லி வந்து 1200 பேர் 300-400 பேர் வரைக்கும் இன்றைக்கி அங்கே பயன்படுறாங்க. இந்த மருத்துவ முறை பொறுத்த வரைக்கும் டெய்லி 1200-1300 பயன்படுறாங்க. இப்போ அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் 300 பேர் பயன்படுறாங்கன்னா 30 பெட்டு, இங்கே 1200 பேர் பயன்படுறாங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பெட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தானே வசதிகள் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தனியார் மருத்துவமனையில் வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சை உயிரிழப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி வந்துட்டு அவங்க அந்த கர்ப்பப்பை குழாயில் வந்துட்டு அடைப்பிருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி இறந்துட்டாங்க சார். ஸோ அந்த உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து கண்டெய்னர் குழு அமைக்கப்படுமா? இல்லை தனியார் மருத்துவமனை இல்லையா? சரி, ஃபெர்டிலிட்டி சென்டரில் சார் 2 நாளைக்கு முடிவு அவங்க இறந்துருக்காங்க சார். அது வந்து கண்டெய்னர் குழு அமைக்கப்படுமா? எந்த மருத்துவமனை? சுமதினு ஒரு பிரைவேட். இப்போ சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களை விட்டு ஆய்வு பண்ண சொல்லி, அதாவது எந்த மருத்துவருமே வேணும்னு எந்த மருத்துவ சிகிச்சையை அளிக்க போகிறதில்ல. இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமாக இந்த தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களோட கவனக்குறைவால் உயிரிழப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. எல்லாருமே உயிர் காப்பாற்றணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவ சேவைக்கு வராங்க. 1-2 கவனக்குறைவால் நடக்கிறதுங்கிறது இருக்கும். அதுவுமே ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற மருத்துவமனைக்கும் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும்.